ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் 1லேருந்து 7 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். இது 8வது கிளாஸ். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 7 வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னா, சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் என்னென்ன இருக்குது, வில்லுனா என்ன, ஷேல்னா என்ன, வில்லு எங்கே யூஸ் பண்ணணும், ஷேல் எங்கே யூஸ் பண்ணணும், வில்லுக்கும் ஷேலுக்கும் என்ன வித்தியாசம், இதுக்கான பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், கொஸ்டின் ஃபார்மில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்கும், WH கொஸ்டின் ஃபார்மில் எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகக்கூடியது, வில்பிக்கும் ஷால்பிக்கும் வில்லுக்கும் ஷாலுக்கும் என்ன வித்தியாசம், வில்பி எங்கே யூஸ் பண்ணணும், வில்லு எங்கே யூஸ் பண்ணணும், ஷால்பி எங்கே யூஸ் பண்ணணும், ஷால் எங்கே யூஸ் பண்ணணும், இதெல்லாம் உள்ளார இருக்குது. மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ உள்ளார போகலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் நம்ம நடக்க போகுதுன்னா யூஸ் பண்ணுறது தான் சிம்பிள் ஃப்யூச்சர். அதாவது நான் நாளைக்கு வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், விளையாடுவேன், படிப்பேன் அப்படின்னு சொல்கிறது. பர்டிகுலராக ஒரு டைமை யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறதுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், இன் ஃப்யூச்சரில் பேசுகிறதுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு ஒன்று பார்த்தோம். அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் ஸ்போக்கன் கலோக்கியல் ஃபார்மில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு பழக்கத்தை குறிக்கிறது, இது அப்படி வராது. சரிங்களா? ஸோ அது பார்த்து பேசணும், பார்த்துக்கோங்க. ஏன்னா வில்லு ஷாலுக்கும் டூடஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்களையும் நான் உங்களுக்கு கடைசி வீடியோவில் சொன்னேன். சப்போஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இப்போ டேபிள் நம்ம பார்க்கலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் இதெல்லாம் நமக்கு மீனிங் தெரியலனா அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இது யூஸ் பண்ணுறப்போ கண்ணை மூடிக்கிட்டு வில்லையோ இல்லை ஷாலையோ போட்டுட்டு V1 போடணும். இது பாசிட்டிவ் ஃபார்ம். அதாவது ஒரு செய்தி வாக்கியத்தை நேர்மறையாக குறிக்கும் பட்சத்தில் வில்லோ இல்லை ஷாலோ போட்டு V1 போடணும். 100% ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வில்லும் போடலாம், ஷாலும் போடலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் இல்லை இப்போ நடைமுறையில் அதிகமாக யூஸ் பண்ணுறது வில்லை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அடுத்து நெகட்டிவ் பாருங்கள். வில் நாட் இல்லை won't, ஷால் நாட் இல்லை ஷாண்ட். நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதாவது எதிர்மறையாக வரக்கூடிய சென்டென்ஸ்க்கு எல்லாமே வில் நாட்டோ இல்லை வோன்ட்டோ இல்லை ஷால் நாட்டோ இல்லை ஷாண்ட்டோ போடணும். அதே மாதிரி இதுக்கு சப்ஜெக்ட் எந்த நேமாக இருந்தாலும் சரி, ஐயு, வி, தே, ஹி, ஷி, இட் எதுவாக இருந்தாலும் சரி, கண்ணை மூடிக்கிட்ட இந்த டேர்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே வராது. ஆனால் V1 வரும். எல்லாத்துக்குமே V1 தான் யூஸ் பண்ணணும். V2ஓ இல்லை V1ஓட எஸ்ஓ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இதை வச்சு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எக்ஸசைசஸ். இப்போ இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ஒன், நான் அவனை அப்புறமேட்டா பார்ப்பேன், சந்திப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது ஐ வில் மீட் ஹிம் லேட்டர், ஐ வில் மீட் ஹிம் லேட்டர். நாளைக்கு மழை வரும், இட் வில் ரெயின் டுமாரோ. சரிங்களா? இட் வில் ரெயின் டுமாரோ. அவன் அப்புறமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், ஸோ ஹீ வில் ஹெல்ப் அஸ் லேட்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா V1 தான் வருது. அவங்க எனக்காக நாளைக்கு உணவு சமைப்பாங்க. தே வில் குக் ஃபார் மீ டுமாரோ. ஃபார் மீனா எனக்குன்னு அர்த்தம். நான் நாளைக்கு கிரிக்கெட் விளையாட மாட்டேன். ஐ வில் நாட் ப்ளே கிரிக்கெட் டுமாரோ. ஐ ஓன்ட் ப்ளே கிரிக்கெட் டுமாரோ சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நீ நாளைக்கு என் ஆஃபீஸ்க்கு வரமாட்ட. You won't come to my office tomorrow. இல்லைனா you will not come to my office tomorrow. அது ஸ்டேட்மெண்ட் தான். ரகு நாளைக்கு கோயிலுக்கு செல்வானா. ஸோ இது ஒரு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் வந்தால் வில்லு ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ வில் ரகு கோ டு தி டெம்பிள் டுமாரோ. வில்லு வந்துட்டு முன்னாடி போட்டுக்கணும். லலிதா நாளான்னைக்கு காலேஜுக்கு போக மாட்டாளா. ஸோ இது எப்படி சொல்லுவோம், won't லலிதா கோ டு காலேஜ் டே ஆஃப்டர் டுமாரோ. ஸோ வில் நாட்டோ won'tோ ஃப்ரண்ட்டில் வந்துடணும். அவங்க எத்தனை மணிக்கு பாட்டு பாடுவாங்க, அட் வாட் டைம் வில் தே சிங். அவங்க எத்தனை மணிக்கு பாட்டு பாடுவாங்க, அட் வாட் டைம் வில் தே சிங். நீங்கள் ஏன் நாளைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டீங்க, ஒய் won't யூ கம் டு ஸ்கூல் டுமாரோ. ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஷால் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது.
ஏற்கனவே நம்ம ஃப்யூச்சர் பீவர்ப்ஸ்லேயே அதை பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல ஐயும் வியும் வரும்போது ஷேலை யூஸ் பண்ணணும். அதாவது கொஸ்டின் ஃபார்ம் எங்கெல்லாம் வருதோ, அது WH கொஸ்டினாக இருந்தாலும் சரி, SR/No கொஸ்டின் இருந்தாலும் சரி, ஸோ எந்த மாதிரி இடத்துல வந்தாலுமே நம்ம ஷால் ஐ, ஷால் பி அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? வாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இட்ஸ் கோல்டு, ஷால் ஐ க்ளோஸ் த விண்டோ? வாட் ஷால் வி டூ டுடே? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், இல்லை நாம் இன்றைக்கி என்ன செய்யலாம், இல்லை நாங்கள் இன்றைக்கி என்ன செய்யலாம். ஸோ இந்த மாதிரி அர்த்தங்களை குறிக்கும். இதில் எல்லாமே ஷால்ன்றது தான் வரும், ஐக்கும் விக்கும். அடுத்து ஷால்பிக்கும் ஷாலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். ஐக்கும் விக்கும் கொஷின் ஃபார்மில் ஃப்யூச்சர் பிஓப்ஸில் வரும். மெயினான டிஃப்ரென்ஸ், ரூட் வேர்ப் இதில் வராது. இங்கே பாருங்கள், ஷால் ஐ பி தேர் சூன் அப்படின்னா நான் அங்கே சீக்கிரமாக இருப்பேனா, நம்மளே கேட்குறது. இங்கே ரூட் வேர்ப் வரல பாருங்கள். அடுத்து சிம்பிள் ஃப்யூச்சரில் வருது பாருங்கள், ஷால் ஐ கம், ஸோ நான் வரலாமா. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். இதுக்கான ரூல்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த 5ஐயும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த 5ல் ஃபஸ்ட்டு ஒன், இப்போ ஒரு சென்டென்ஸ் WH கொஷினாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு WH கொஷின் வேர்டை நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது அதுக்கு பக்கத்தில் சப்ஜெக்டை பொறுத்து வில்லோ ஷாலோ மாறும். மூணாவது சப்ஜெக்ட் அதுக்கு பக்கத்தில் வரும். நாலாவது V1 யூஸ் பண்ணுவோம். அஞ்சாவது டைமிங்ஸு, பிளேஸு, இல்லை என்ன வருதோ மீதி என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணணும். இந்த 5 ரூல்ஸையும் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். நம்ம இது வரைக்கும் சொல்லித்தந்த ஸ்டேட்மெண்ட்லேயோ இல்லை கொஸ்டின் எல்லாமே இந்த மாதிரி ஃபார்மேட் தான் இருக்கும். இந்த கொஷின் ஃபார்மேட்டில் SR/No கொஷின் வந்துன்னா WH கொஷின் வேர்டு வராது. அதுக்கு பதிலாக வில்லோ ஷாலோ முன்னாடி போட்டு யூஸ் பண்ணுவீங்க. அதுதான். வாங்க நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் பொறுத்தளவுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் நான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஷீ வில் ரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வில்லு வருது, ஸோ அவள் ஓடுவா அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கோ டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போவேன். தே வில் ரைட், அவங்க எழுதுவாங்க. ஐ வில் வாக், நான் நடப்பேன். ஐ வில் சிட்னா நான் உட்காருவேன். ஐ வில் ஸ்டாண்ட், நான் நிற்பேன். ஐ வில் கம், நான் வருவேன். ஹீ வில் க்ரை, அவன் அழுவான். ஐ வில் டேக், நான் எடுப்பேன். ஐ வில் குக், நான் சமைப்பேன். இதுக்கப்புறம் ஐ வில் ட்ரிங்க், ஐ வில் ஸ்லீப், யூ வில் சி. இது எல்லாமே நீங்கள் எனக்கு எழுதி கமெண்ட்டில் அனுப்புங்க. அடுத்த பேஜ் நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஐ போட்டிருக்கீங்க பக்கத்தில் வில் போட்டிருக்கீங்கன்னு. ஆமாங்க, பக்கத்தில் வில் ஐக்கு பக்கத்தில் போடலாம். அது ஸ்டேட்மெண்ட்டில், கொஸ்டினில் தான் மாறும். சரிங்களா? அதுதான் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், யூ வில் ரீட், நீ படிப்ப இல்லை நீ படிப்பாய் அப்படின்னு அர்த்தம். இது ஸ்டேட்மெண்ட். 14th சென்டென்ஸ் பாருங்கள், நீ படிப்பாய் அப்படின்னு அர்த்தம். 15வது ஐ வில் ஸ்விம், நான் நீந்துவேன் அப்படின்னு அர்த்தம். 16லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஐ வில் கிவ், ஐ வில் டாக், ஐ வில் டூ, ஐ வில் லிசன், ஐ வில் ஸ்பீக். இது எல்லாமே நீங்கள் ஐ வில் ஸ்பீக்னு சொல்லலாம், ஐ வில் ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம். அது பேசுகிறப்போ உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்து 21 அல் பிரிங்னா நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அர்த்தம். 22 ஐ வில் செல், நான் விற்பேன். ஐ செல்னா நான் விற்பேன். ஷீ வில் பைனா அவள் வாங்குவா. வி வில் டான்ஸ், நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் இல்லை நாங்கள் ஆடுவோம் அப்படின்ற அர்த்தம். 25லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. 28வது சென்டென்ஸ் பாருங்கள், ஹூ வில் டாக் டு யூ இல்லை ஹூ வில் டாக் வித் யூ. வித் யூக்கும் டு யூக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒன் வே கம்யூனிகேஷன்னா அது டு யூன்னு சொல்லுவோம். வித் யூனா 2 வே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறது. ஓகே, அது நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைட் பாருங்கள். ஸோ உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்லேருந்து இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பேன் எக்ஸசைசஸ். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதை நீங்கள் தான் எழுதணும். நான் இதில் 1-2 நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியா? நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியான்றது ஹேண்ட்ரைட்டிங் உங்களுக்கு இதில் புரியாது. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு டிக்டேட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியா அப்படின்னா இது ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? SR/No கொஸ்டின். இது பாசிட்டிவாக நெகட்டிவா? பாசிட்டிவ். வருவியான்றது பாசிட்டிவ். ஸோ அப்போது கொஸ்டின் வந்தாலே கண்ணை முடிக்கிட்டு வில்லோ ஷாலோ வரும். ஸோ இங்கே ஐ
வந்திருக்கா இல்லை யூ வந்திருக்கா வி வந்திருக்கான்னு சர்ச் பண்ணுறப்ப யூ வந்திருக்கு. அப்போ வில்லு தான் வரணும். ஸோ அப்போ வில்லை தூக்கி முன்னாடி போடுங்க. அப்போ வில்லை போடுறீங்க, பக்கத்துலேயே சப்ஜெக்ட் வரணும். ஸோ அப்போ வில் யூ. நெக்ஸ்ட்டு வேர்பு. ஸோ வேர்புனா V1. ஸோ அப்போ வான்றதுக்கு வேர்பு என்னது? ரூட் ஃபார்ம் கம். ஸோ அப்போ வில் யூ கம் ஸ்கூலுக்குன்னா டு ஸ்கூல். வில் யூ கம் டு ஸ்கூல் டைமிங் கடைசியா. ஸோ வில் யூ கம் டு ஸ்கூல் டுமாரோ. வில் யூ கம் டு ஸ்கூல் டுமாரோனா நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியா அப்படின்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டு, லலிதா எத்தனை மணிக்கு நாளைக்கு வீட்டுக்கு வருவா. ஸோ இதில் பாருங்கள், எத்தனை மணிக்குன்றது டப்ளிகேட் கொஷின் ஃபார்ம். ஸோ அதனால் இதை நம்ம முன்னாடி போடுறோம். ஸோ அப்போது அட் வாட் டைம். நெக்ஸ்ட்டு வில்லோ இல்லை ஷாலோ பண்ணணும். ஸோ இங்கே லலிதான்னு வரதுனால வில்லு தான் போடணும். ஸோ அப்போ அட் வாட் டைம் வில். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் லலிதா. அட் வாட் டைம் வில் லலிதா. ஸோ V1 வரணும், கம் வரணும். ஸோ அப்போ அட் வாட் டைம் வில் லலிதா கம் ஹோம் டுமாரோ. அட் வாட் டைம் வில் லலிதா கம் ஹோம் டுமாரோ. இல்லை கம் டு ஹவுஸ் டுமாரோ. ஹோம்க்கு முன்னாடி டூ வராது. மீதி 3லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி தமிழ் சென்டென்ஸ் வேணால் ஒரு தடவை நான் படித்து காட்டுறேன். தேர்ட் சென்டென்ஸ், நான் நாளைக்கு செஸ் விளையாட மாட்டேன். ஃபோர்த் ஒன், ரமேஷ் நாளைக்கு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவான். ஃபிஃப்த் ஒன், நீங்கள் எனக்கு அந்த மொபைலை வாங்கி தர மாட்டிங்களா. சிக்ஸ்த் ஒன், அதன் விலை அதிகம் அதனால் நான் வாங்கி தர மாட்டேன். செவன்த் ஒன், நீ நாளான்னைக்கு எங்கே போவ. எயித்து, அவங்க நாளைக்கு புது ட்ரெஸ் போடுவாங்க. நைன்த்து, அவன் நாளைக்கு என் கூட பேச மாட்டா. 10th, நாங்கள் நாளைக்கு சுற்றுலா போவோம். அவ்வளோதான். இது ரொம்ப பியூர் தமிழில் இருந்தது, அதனால் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சேன். ஒரு சில பேருக்கு தமிழ் படிக்க தெரியாதுன்றதுனால. ஓகே, இது வரைக்கும் நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன, அதுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபார்ம் என்ன, அதுக்கான கொஷின் ஃபார்மேட் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஷால்பிக்கும் ஷாலுக்கும் என்னென்ன வித்தியாசம், வில்பிக்கும் வில்லுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நீங்கள் இதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் இங்கிலீஷில் பேச முடியும். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்குன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நம்மளுடைய வீடியோவை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை வரும். இன்னும் ஒரு வாரம் கழித்து மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.